மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திரு தங்கமணி. புயல் பாதித்த 3 மாவட்டங்கள்ல மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க. இது குறித்து விரிவா சொல்லுங்க திரு தங்கமணி. புயல் பாதித்த 12ஆம் தேதி என்று கட்ட வேண்டிய சிக்கல்களுக்கு அனைத்துக்கும் மாண்புமிகு முதல்வர் ஒப்புதலோடு 31/12/2016 நீடிக்கப்படுகிறது. திரு தங்கமணி, மின் கட்டணம் எந்தெந்த முறையில செலுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது? மின்சாரம் முழுமையாக கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அந்த எல்லாத்தையுமே அப்படியே பண்ணிக்கலாங்க. திரு தங்கமணி, இப்பொழுது இன்னும் சென்னையின் பல இடங்கள்ல மின் இணைப்பு பல இடங்கள்ல வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாக மின் விநியோகம் என்பது எப்பொழுது சீராகும்? சென்னை மாநகரை பொறுத்தவரைக்கும் வீட்டு இணைப்புகள் 100% 3 நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. ஏதாவது புறநகர் பகுதியில் எல்லா பகுதியிலுமே காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் 90% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 10% இருக்கும், அது நாளை மாநிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. திரு தங்கமணி, இந்த பணிகள்ல எத்தனை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? 14,200 யூனியர்கள். 14,700. திரு தங்கமணி, உங்களுடைய தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி. வார் புயல் பாதித்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பொதுமக்கள் தங்களுடைய மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு விரைவில் சரியாகும் என்று கூறப்படுகிறது. அதேபோல வார் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மின் கம்பங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதை சீரமைக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொலைத்தொடர்பு சேவைகளும் சில இடங்களில் கிடைக்க முடியாமல் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான சீரமைப்பு பணிகளும் விரைவாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மாதம் மின் கட்டணம் செலுத்துவதற்கான தேதி நெருங்கி வரும் நிலையில் தற்பொழுது கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. வார் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்கள் தங்களுடைய மின் கட்டணங்களை டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் செலுத்திக் கொள்ளலாம். அதற்கான அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்.